குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம். அமாவாசைக்கு 3ஆம் நாள் வருவது சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாள் ஒரு சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 சந்திராஷ்டம் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தீர்களானால் இன்றைய சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் செய்யாது. 11/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11/2/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள், புதிய விற்பனை, புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே அறிமுகமாகக்கூடிய நல்ல நாள். அதே போல் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலை கண்டிப்பாக இன்று பெறுவீர்கள். சுபகாரி தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று முடிவடையும். அதே போல் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்து வந்தால் அந்த குறைபாடு நீங்கி ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். அதே போல் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளை உங்களுடைய திறமை, உங்களுடைய யோசனையின் மூலம் நீங்கள் தடுத்து விடுவீர்கள். அதே போல் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி வச்சிங்கன்னா அந்த முயற்சிகள் செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பல்வேறு வகையான தடைகளை நீங்கும். எதிர்பார்க்காத வருமானங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. அதே போல் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக ஒரு மனதில் ஒரு பிரச்சனை, ஒரு தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல் நீண்ட நாளாக தடைப்பட்ட பணிகளை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகள் எல்லாமே நண்பர்கள் ஆகாங்க. அதே போல் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி உங்களை சேருவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் அதிகமாக முதலீடு செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களை காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சேமிப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அனைவரிடத்துலையுமே அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. நண்பர்கள் இடத்துல அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வதை தயவுசெய்து நிறுத்திக்குங்க. உங்கள் மனதில் இருக்கின்ற குறைகளை அடுத்தவரிடம் கூறாதீங்க. அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க. தான் என்ற கர்வம் கொள்ளாதீர்கள். அதே போல் சில வரவுகள் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த வருமானங்கள் கண்டிப்பாக வரும். புதிய முதலீடு ஏதாவது செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா சிந்தித்து செயல்படுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் அமைதியாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே,
இந்த நாள் உங்களுக்கு ஒரு எளிதான நாள், ஒரு மனமகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். அதேபோல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்து முடியும். அதே வீட்டுக்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேலும் வாடிக்கையாளருடைய ஆதரவு வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து அதை வெளிப்படுத்தினீங்களா உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, ஒரு இன்பம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள்னு இன்றைக்கி சொல்லலாம். அதே போல் உங்களுடைய செயல்களில் சிலவித மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள். வியாபாரத்தில் பலவிதமான மாற்றங்களை செய்து லாபங்களை அதிகரிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக நெருக்கடியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். உயர் அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக தடைகளை நீங்கள் வென்றுவிடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கிட்டீங்கன்னா சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உயரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலுமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக மாறும். அரசு காரியங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். கடன்களுக்கு உண்டான பிரச்சனை முடிவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலதிகளுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக மனதளவில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அது நீங்கி ஒரு தெளிவு பெறும். அதே போல் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள், ஜெயங்கள் கண்டிப்பாக உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக வாங்கி மகிழக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு வெற்றியினுடைய பாதைக்கு எடுத்து செல்லும். தனிப்பட்ட முறையில் சில எடுக்கின்ற முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியடையும். உடன் பிறந்தவர்கள், தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உயரதிகாரிகள், மேலதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற முயற்சி எல்லாமே ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். லாபங்கள் அதிகரிக்கும், தனவரவுகள் பெருகும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனம் வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது உண்டான எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது, இது எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக முடியும். நேயர்களே, வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வருமானங்கள் வந்து சேரும். அதே போல் முதலீடு செய்வது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பழைய நினைவுகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தும். அதனால் தியானம் பண்ணுவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். எதுலேயுமே அவசரம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுவது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். மேலதிகாரியுடன் பேசும்போதும் சக ஊழியருடன் பழகும்போதும் தயவுசெய்து பொறுமையாக இருப்பது இன்றைய நாள் நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெளிநாடு, வெளியூர், அண்டை மாநிலங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு அனுபவ அறிவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மீனராசி நேயர்களே,
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனம் வேணும். வாக்குறுதி கொடுக்கறதுல கவனம் வேணும். கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகணும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. அதேபோல் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாவதால் இன்று அமைதியாக இருங்க. வாகன பயணங்களில் மெதுவாக போங்க. எங்கே போகிறதுனாலும் ஜாக்கிரதையாக சென்று விட்டு வருவது மிகவும் நல்லது. அதே போல் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கக்கூடிய நாள். ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய பொறுமை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரத்தை அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறையும். கவலைப்படாதீர்கள், சரி செய்து கொள்ளலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானம் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு பொன்னான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.